ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தென்றலே மெல்ல பேசு கதையில் பரமனை இளமதியோட அப்பா கத்தியால் குத்திடுறாருங்க. அதனால் பரமன் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாரு. டாக்டர் எல்லாருமே சொல்லிடுறாங்க அவருக்கு ரத்தம் செலுத்தினா மட்டும்தான் அவர் உயிர் பிழைப்பாருன்னு. அப்போது இளமதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கோயில் வாசலில் உட்காந்து சாமிக்கிட்ட வேண்டிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. சாமி, நீயாவது எனக்கு நம்பிக்கை கூட செவிசாயேன் அப்படின்ட்டு நான் எப்படி பரம உயிரை காப்பாற்றுவேன் போது அந்த நேரத்தில் ரிஷியோட அம்மா வராங்கங்க. அம்மா வந்ததும் இளமதியை பார்த்து, என்ன இளமதி இந்த இடத்துல கோயிலில் வந்து உட்காந்துருக்கா தனியாக, ஒரு மாதிரியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய் பேசுவோம் அப்படின்ட்டு போய் பேசுகிறாங்க. என்ன இளமதி இங்கே இப்படி உக்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா இது மாதிரி வந்து நான் வந்து பரமனுக்கு வந்து இது மாதிரி கத்தி குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கான். அவன் உயிர் ரொம்ப சீரியஸாக இருக்குது. டாக்டர் எல்லாம் வந்து அவனுக்கு வந்து ரத்தம் ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க. அந்த நெகட்டிவ் ரத்தம் கிடைக்கலம்மா அப்படின்றா. அப்போது வந்து உடனே ரிஷியோட அம்மா எனக்கு அந்த பிளட் குரூப்பு தாம்மா, நான் வந்து ரத்தம் கொடுக்குறேம்மான்றாங்க. அம்மா தெய்வமே நேரில் வந்தா மாதிரி இருக்கேம்மா அப்படின்றாங்க. என்ன இளமதி என்னை போய் தெய்வம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வா நான் கொடுக்குறேன் வா அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் டாக்டர்கிட்ட, டாக்டர் டோனட் கிடச்சிட்டாங்க, ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்கன்றாங்க. உடனே யாருன்னு பார்த்தா ரிஷியோட அம்மா. உடனே கலாம்மா பார்க்குறாங்க. பார்த்ததும் இவளா இங்கே வந்தா, ரிஷியோட அம்மா ஏன் இங்கே வந்தா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரிஷியோட அம்மாவும் போயிட்டு பரமனுக்கு ரத்தம் கொடுக்குறாங்க. ரத்தம் கொடுத்துட்டு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாரு டாக்டர்னா, போதியமான அளவுக்கு இந்த அம்மா ரத்தம் கொடுத்துட்டாங்கம்மா, அதனால் பரமனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆப்ரேஷன் பண்ண ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பரமனையும் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. கூட்டிக்கிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறாங்க. இளமதி அழுகுறாங்க பயங்கரமாக. பரமா நீ எப்படியாச்சும் திரும்பி வந்துரு பரமா, நீ பொழைச்சிடணும் பரமான்னு. கலாம்மாவும் நீ எப்படியாவது வந்து வெற்றியை கொண்டாடணும் பரமா அப்படின்னு கலாம்மா சொல்லுது. அப்புறம் அவரை ஆப்ரேஷன் தேட்டருக்கு அமுச்சிட்டு, இந்த ரிஷியோட அம்மா நான் போயிட்டு வரேம்மா, நீ பார்த்துக்கோ இளமதி அப்படின்றாங்க. ஆனால் இளமதி கோவிலுக்கு போயிட்டு பரமனுக்காக அங்க பிரதேசனம் வேண்டுதல் எல்லாம் பண்ணுறாங்க. இளமதியும் இது என்ன வேண்டுறாங்கன்னா, சாமிக்கிட்ட, கடவுளே ஏன் எங்கள் அப்பா வந்து இது மாதிரி பரமனை இந்த வயசில் போய் கொலை செஞ்சுட்டு தண்டனையை அனுபவிக்கணும், பரமன் கண்ணு முழிச்சு வெளியே வந்தால் தானே எங்கள் அப்பாவை விடுதலை செய்வாங்க, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையில் 2 பேருமே இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்களே, ஏன் கடவுளே இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இளமதி அழறாங்கங்க பயங்கரமாக. அப்போது அந்த நேரம் பார்த்து நர்மதா வராங்க. என்ன ஆச்சு இளமதி அப்படின்னாக்கா, என்னம்மா நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அப்படின்னும்போது, என்ன வேண்டுதல்னா அங்க பிரதேசனம் சாமிக்கிட்ட பண்ணுறாங்கங்க இளமதி அழுதுகிட்டே. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே ஆப்ரேஷன் முடிஞ்சு டாக்டர் எல்லாம் வெளியே வராங்க. எப்படி இருக்கிறாரு பரமன் அப்படின்னதும், அவருக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு, ஆனால் இது கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் தான், அதனால் அவரை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. அப்போ நான் போய் பார்க்கட்டுமா டாக்டர்னு கேட்குறாங்க. இல்லைம்மா இப்போ போய் பார்க்காதீங்க, அவரை ஐசியூக்கு மாற்றுவோம், அந்த இடத்துல போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே இளமதி போயிட்டு ஐசியூவில் பார்த்து பரமனை பார்த்து அழுகுறாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க. பரமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. சாமியை கும்பிட்டு அங்க பிரதேசனம் வேண்டுதலை செஞ்சுட்டு அவர் நெத்தியில் கொண்டு வந்து விபூதியும் வைக்கிறாங்க. விபூதியை வச்சதும் இளமதி அழுகிற அவருடைய கண்ணீர் வந்து அப்படியே பரமன் உடம்புல சில்லுன்னு படுதுங்க. அந்த உணர்வை கேட்டு நாளைக்கு பரமன் எழுந்து இளமதியை பார்த்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இளமதியை ஏற்றுக்கிறாரா, இல்லை இளமதி அப்பா தான் கொலை பண்ணிட்டாரு, அதனால் இளமதியை வெறுக்க போகிறாரான்ற கதையை நாளைக்கு பார்ப்போங்க. அது வரையும் காத்திருப்போம். நன்றி. மீண்டும் தொடர்க. பாய்.